பெருமழையால் பாதிக்கப்பட்ட நெல்லை மாவட்டம் மெல்ல மெல்ல மீண்டு வரும் நிலையில் தூத்துக்குடி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் மக்கள் 4வது நாளாக பரிதவித்தனர். திருநெல்வேலியில் இருந்து திருச்செந்தூர் செல்லும் சாலையில் சுமார் 6 அடி உயரத்திற்கு தண்ணீர் ஆர்ப்பரித்து சென்ற காட்சிகள் வைரலாகின. தற்போது அதே சாலையில் வெள்ள நீர் முற்றிலும் வடிந்து போய் போக்குவரத்தும் சீராகியுள்ளது. இதேபோன்று தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரத்தை அடுத்த மேலக்கரந்தையில் இருந்து சாத்தூர் செல்லும் சாலையில் 2 நாட்களுக்கு பிறகு போக்குவரத்து சீரானது. கனமழையால் ஏற்பட்ட காட்டாற்று வெள்ளத்தில் தரைப்பாலங்கள் மூழ்கிய நிலையில் நென்மேனி, இருக்கன்குடி உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு போக்குவரத்து துண்டிக்கப்பட்டது. தற்போது வெள்ளம் வடிந்து வருவதால் மீண்டும் போக்குவரத்து தொடங்கியுள்ளது. இதனிடையே திருச்செந்தூரில் சிக்கித் தவித்த வெளியூர் பக்தர்கள் மீட்கப்பட்டு நெல்லைக்கு அழைத்து வரப்பட்டனர். 7 பேருந்துகளில் அனைவரும் கட்டணமின்றி திருநெல்வேலிக்கு அழைத்து வரப்பட்டதை அடுத்து அங்கிருந்து அவரவர் சொந்த ஊர்களுக்கு புறப்பட்டு சென்றனர். தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் பகுதியில் மழை வெள்ளத்தில் சிக்கிய அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணனை 3 நாட்களுக்கு பிறகு தீயணைப்புத் துறையினர் பத்திரமாக மீட்டனர். தூத்துக்குடி பழைய பேருந்து நிலையத்தில் தண்ணீர் தேங்காததால் அனைத்து பேருந்துகளும் அங்கிருந்தே இயக்கப்படுகின்றன. நகர பேருந்துகள் மட்டுமன்றி மதுரை, கோவை, கோவில்பட்டி, திருநெல்வேலி, ராஜபாளையம் உள்ளிட்ட வெளியூர்களுக்கு செல்லும் பேருந்துகளும் தூத்துக்குடி பழைய பேருந்து நிலையத்தில் இருந்து இயக்கப்பட்டு வருகின்றன. தூத்துக்குடி மாநகராட்சிக்குட்பட்ட மில்லர்புரத்தில் உள்ள ராஜகோபால் நகர், PMC நகர் உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்ட நகர்களில் 4வது நாளாக வெள்ளம் வடியாத நிலை உள்ளது. முக்கிய சாலைகளில் வெள்ளம் சற்று வடிந்த போதும் குடியிருப்பு பகுதிகளில் 3 அடிக்கு மேல் தண்ணீர் தேங்கியுள்ளது. உள்ள இன்னும் 10,000க்கு மேலே பொதுமக்கள் வாழ்கிறாங்க. இப்போ எல்லார் வீட்டுக்கும் முதல் தளத்தில் தண்ணி இறங்கிருச்சு. அந்த இடத்துக்குள்ளே போகிறதுக்கு யாருமே இன்னும் போகலை. பல மக்கள் இன்னும் வெளியே வரல. அன்றாட பொருட்கள் எதுவுமே கிடைக்கிற மாதிரி இல்லை. பால், தயிர் 2 நாளாக மின் விநியோகம் தடை செஞ்சுருக்காங்க. மகளிர் எல்லாருக்குமே பாத்ரூம் போகிறது கூட வசதி கிடையாது. பலர் வீடுகளை விட்டு வெளியே வர முடியாத நிலையில் மில்லர்புரத்தில் பால் தட்டுப்பாடு இருப்பதாக தகவல் பரவியது. இதையடுத்து அப்பகுதி இளைஞர்கள் இலவசமாக பால் விநியோகம் செய்தனர். வெளியில ஜாமான் வாங்க முடியாத அளவு கூட நிறைய தெரியல இன்னும் மக்கள் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. அவங்கள காப்பாற்றுக்குள்ள வழியும் பார்க்கணும், அல்ல அவங்களுக்கு ஏதாவது சாப்பாடு கொடுக்கக்குள்ள வழியும் பார்க்கணும். ஏரலில் தாமிரபரணி ஆற்றின் குறுக்கே உள்ள பாலம் ஆற்றில் அடித்துச் செல்லப்பட்டது. பாலத்தின் ஒரு பகுதி உடைந்ததால் ஏரலில் இருந்து திருச்செந்தூரை இணைக்கும் முக்கிய சாலையில் போக்குவரத்து முற்றிலுமாக துண்டிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீவைகுண்டம் தாலுகாவில் உள்ள ஆறாம்பண்ணை கிராமத்தில் மழை வெள்ளத்தில் வீட்டின் சுவர்கள் இடிந்து விழுந்ததால் கிராம மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். 4 நாட்களாக மின்சாரம், உணவு, குடிநீர் இல்லாமல் தவித்து வரும் தங்களுக்கு அரசு அதிகாரிகள் யாரும் உதவ முன் வரவில்லை என குற்றம் சாட்டினர். வீடு எல்லாம் சேதாரமா தான் இருக்கணும். உள்ள தெருக்குள்ள வர முடியல. துணிமணி எல்லாமே சேதாரம் தான். பாத்திரம் எல்லாம் தண்ணிக்குள்ள போயிட்டு, அப்புறம் கால்நடை, மாடு, கோழி எல்லாமே வீணாகிட்டு. இஸ்லாமிய மக்கள் இங்க நிறைய இருக்கிறாங்க. அவங்க கொஞ்சம் அவங்க எல்லாரும் சேர்ந்து எங்களுக்கு உதவி பண்ணி அப்பப்போ அவங்க முடிஞ்சது அவங்களுக்கு எங்களுக்கு வாங்கி தந்தாங்க. திருநெல்வேலி மாவட்டம் சிஎன் கிராமம் மேலத்தெருவில் உள்ள 150 வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்ததால் வீடுகளுக்குள் இருந்த பொருட்கள் அனைத்தும் சேதமடைந்துள்ளன. சுமார் 20 வீடுகள் இடிந்து விழுந்ததால் வீட்டையும் உடைமைகளையும் இழந்து பொதுமக்கள் தவித்து வருகின்றனர். புத்தகங்கள் எல்லாம் தண்ணியில போயிட்டு இந்த ஒரு ட்ரெஸ் தான் இருக்கு. 3 நாளா போட்டிருக்கோம். எங்களுக்கு இப்போ வீடு வேணும். தூத்துக்குடி மாவட்டம் கயத்தார் அருகே கம்மாப்பட்டி கிராமத்தில் ஓடை, கண்மாய்கள் முழுவதும் நிரம்பின. இதனால் கழுத்தளவு தண்ணீரில் சென்று இறந்தவர் உடலை பொதுமக்கள் அடக்கம் செய்தனர்.